ஜென்ரலாக விமன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்னே சொல்லலாம். மென்டலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி பயங்கர ஸ்ட்ராங்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு லைஃபு வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு லைஃப் இருந்துட்டு இருக்கும். பட் 2த்தையும் வந்து அடாப்ட் பண்ணி வாழ்கிற அளவுக்கு கேப்பபிலிட்டி விமன்ஸ்க்கு வந்து நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். எப்படிடா இப்படி இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் நினச்சிருக்கேன். அப்போலாம் தெரியல. ஈவன் என் அம்மா கூட சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு இப்போ அவங்க பண்ணுற ஒர்க் யாரும் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு அவங்க அவ்வளோ ஒர்க் இருக்கிறது. அந்த வேலையை வந்து இப்போ நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறோன்னும்போது ரொம்ப சர்ப்ரைஸாகவே இருக்கிறது. இது வந்து ஆக்சுவலாக வந்து விமன்ஸுக்கு இருக்கிற ஒரு ஒரு தனி குவாலிட்டினே சொல்லலாம். எந்த அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி வேறு யாருக்கு இருக்கும் இல்லையா? விமன்ஸ்க்கு தானே இருக்கும். ஓகே, எனக்கு என்னோடய ரொட்டீன் ஒர்க் தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டே இருக்கீங்க. நான் டெய்லியும் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணேன்னா அன்டில் வந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் எதனா ஒரு ஒர்க் வந்து கம்பல்சரி இருந்துகிட்டே தான் இருக்கிறது. ஹஸ்பண்ட் இப்போ 7:00 8:00 ஒர்க்குக்கு 7:00 இங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி முடிக்கணும்னா அட்லீஸ்ட் 5 மணிக்குனாச்சும் எந்திரிக்கணும். ஸோ 5 மணிக்கு எந்திரிச்சோம்னா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், லன்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் எதனா ஒரு சாலட் ஒன்று பண்ணி வைக்கணும், அப்புறம் டெய்லி குடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் ஒன்று, அண்டு எல்லாத்தையும் பண்ணி முடித்து எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்து செட்டில்டாக அவங்கள வந்து வேலைக்கு அனுப்பி வைக்கணும். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பண்ணியிருக்குன்னா இட்லியும் ஒரு தக்காளி சட்னி வந்து யூடியூப்பை பார்த்து தான் பண்ணது. அதுவும் பண்ணியிருக்கிறது. ஒரு யூடியூப்பை பார்த்து ஒரு ஆனியன் கேரளா ஸ்டைல் ஒரு சட்னி ஒன்று ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அது வரல, பயங்கர கசப்பாக. அதுதான் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு என்னன்னு கேட்டார். இது மாதிரின்னு ரொம்ப கசக்குது, அதில் காரம் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அது வேஸ்ட்டாக தான் போச்சு. நம்ம மோரோவர் சமைக்க தெரியாதவங்களுக்கு வந்து யூடியூப்பை பார்த்து ஒன்று ஒன்றா பார்த்து செய்ய கற்றுக்க ஆரம்பிப்போம். பட் வந்து அதில் வந்து பாதி நல்லா வரும், பாதி நல்லா வராது. பட் பாதி நல்லா வரும்போது என்ன தோணுன்னா, இந்த அளவுக்குலாம் நம்ம சமைக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நினச்சி ஒரு வேளை பெருமையாக தான் பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா சமைக்க தெரியாது, நான் இவ்வளோலாம் செய்கிறேன் அப்படின்னும் போது அது என்னவோ எனக்கு ஒரு பெருமை இருக்கும். பட்டு பாதி நேரம் நல்லா வரலையே அப்படின்னும் போது என்னடா இது எது செஞ்சாலும் வரமாட்டிருக்கே அப்படின்ற மாதிரி தான் தோணும். அண்டு என்னென்னா வந்து சமைச்சு ஒரு வேலையை பேக் பண்ணி அவங்கள அனுப்பிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டு முடிச்சு எப்பவும் அந்த பாத்திரம் எங்கேருந்துடா விழுது அப்படின்னு தான் தோணும். ஒரு டைம் சமைக்கும் போது அவ்வளோ பாத்திரம் வரும். ஒரு இட்லி செய்யணும், இட்லி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் அந்த இட்லி பாத்திரத்தை கழுவுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு பாத்திரம் எங்கேருந்துடா விழுதுன்னு 3 டைம் சமைச்சினா 3 டைமும் வந்து நம்ம வந்து பாத்திரம் கழுவிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கிறது. நம்ம எதுக்குடா வேலை செய்கிறோன்னு பார்த்தா சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோன்னு தோணும் சில சமயம். இதுக்காகவோ இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம், டெய்லியும் இவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கோன்றோம் அப்படின்றதும் தோணுது எனக்கு சம்டைமு. சரி எந்திரிச்சு எல்லா ஒர்க்கும் வீடு துடைக்கணும், அண்டு துணியை காயப்போட்டு துணியெல்லாம் எடுத்துன்னு வந்து மடித்து வைக்கணும், இவ்வளோ ஒர்க்கு இருக்கு. இங்கே வந்து என்னென்னா வந்து நல்ல வெயில் இப்போது ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ வெளியில் இங்கே யாரோ துணி துவைச்சி காய போடுறாங்களா என்னன்னு தெரியல. இந்த காம்பவுண்டில் நம்ம மட்டும் தான் துணியை துவைச்சி வெளியில் காய போடுறோம் போல இருக்குது. ஸோ காய வச்ச துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் நைட்டு டின்னர் என்னடா பண்ணுறதுன்னு உட்காந்து யோசிச்சா தலை பிச்சுட்டு போவான். என்னென்னா வந்து சமைக்க தெரிஞ்சவங்களுக்கே நாளைக்கு என்ன பண்ணுறதுன்றது ஒரு தலைவலியாக தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஈவன் எங்கள் அம்மா கூட எப்போவும் சொல்லுவாங்க, என்ன சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன எப்போ பார்த்தாலும் சமயத்தை பற்றியே பேசினிருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட எப்போவும் கிண்டல்லாம் பண்ணுவோம். பட்டு அந்த வேதனை என்னன்னு சொல்லிட்டு இப்போ தான் தெரியுது எனக்கு. நைட்டு என்னடா சமைக்கலான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது என்னென்னா வந்து நான்வெஜ் பெருசாக நம்ம சாப்பிட்றது கிடையாது. ஸோ அதனால் வெஜ்ஜே சமைக்கணுமாங்காட்டி என்னடா சமைக்கிறதுன்னு யோசிச்சப்போ சரி ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசமும் பாவக்காய் இருந்தது. சரி பாவக்காயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது 2த்துக்கும் ரெடி பண்ணி ஆயிடுச்சு. ரைஸ் வைக்கணும், ரசம் வைக்கணும், பாவக்காய் ஃப்ரை பண்ணணும். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து நைட்டில் வந்து டெய்லி ரைஸ் வந்து பண்ணக்கூடாது. ஒரு சில டைமில் வந்து ராகி முத்தை அந்த மாதிரி ஐட்டம்ஸும் பண்ணணும். எல்லாம் பண்ணும்போது என்ன எவ்வளோ ஐட்டம்ஸும் பண்ணுறோன்னா அவ்வளோ ஐட்டம்ஸும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் தெரியலனாலும் அப்படின்னும்போது பெருமையாக தான்ப்பா இருக்குது என்ன நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேவையான டின்னரை வந்து நான் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஏன்னா வேலையிலேருந்து வரவங்க வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க 12 மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்களா. ஸோ அன்டில் 7:00 இங்கே வர வரைக்கும் பசியாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வரத்துக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுட்டா வந்தோடனே சாப்பிட்ருவோம்.
இங்கே வந்து நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னா 7:30 8:30க்கு உள்ளால மினிமம் வந்து டின்னர் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடணும். ஏன்னா அதுக்கு மேலே ஆச்சுன்னா ரொம்ப டைம் ஆகிடும். பிகாஸ் ஆஃப் வாக்கிங் வர போகணும். ஸோ அதனால் டின்னர் 7:30 8:00லாம் முடிச்சிட்டோம்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு வரும்போது நாளைக்கு என்னென்னா தேவையான நெசசரி இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம கேரி பண்ணிட்டு வந்துடுவோம். எங்கள் ஷாப்ஸ் எல்லாம் பார்த்தா 12:00 1:00 வரை ஓப்பனில் தான் இருந்துட்டு இருக்கும். ஸோ பெருசாக கஷ்டம் இருக்காது. பட் என்ன ஒன்றுனா வெஜிடபிள்ஸ் நமக்கு ஏற்ற மாதிரி எங்கள் பக்கத்தில் கிடைக்காது. அதனால் வெஜிடபிள்ஸ் மாத்திரம் ஹஸ்பண்ட் அங்கேருந்து வரும்போது கேரி பண்ணிட்டு வந்துடுவாங்க. இந்த வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக டெய்லி நம்ம லூலு இல்லை நெஸ்டோ அந்த மாதிரி போக முடியாது இல்லையா? அதுவும் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்கிறது. ஏன்னா அங்கே தான் வந்து நம்மளுடைய இந்தியன் ஸ்டைலில் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸு அதெல்லாம் கிடைக்குமே. பக்கத்தில் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து அரப் சைடில் தான் அவங்களுடைய மாடுலேஷனில் தான் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. ஸோ அவ்வளோ தூரம் வேண்டாமேன்னு சொல்லிட்டு எப்போவுமே இதுதான் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் எங்களோட ரொட்டீன் ஒர்க்காக போயிட்டு இருக்கு. இதுதான் நம்ம டெய்லியும் பண்ணிட்டும் இருக்கோம். இதே ஒர்க்கை நாளைக்கு மறுபடியும் கண்டினியூ பண்ணோம். ஓகே, பாய் பாய், டேக் கேர். எல்லாரும் நல்லா இருப்போம், ஹாப்பியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். எப்பவும் வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னா, நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதெல்லாம் எதையும் கண்டுக்காத நம்ம லைஃப்பை நம்ம வாழ்வோம். பாய் பாய், டேக் கேர்.